அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் டிவைனர் மாஸ் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கே நிலத்தடி நீர் பார்க்குறோம் அப்படின்னா, கரடிக்கல் குட்லாடம்பட்டி வாடிப்பட்டிக்கு வடக்கு அமைஞ்சிருக்கு. மதுரை மாவட்டத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே தான் நிலத்தடி நீர் பார்க்குறோம். ஸோ இந்த இடம் எடுத்துக்கிட்டால், இந்த இடத்துல வந்து இந்த லேண்டுக்காரங்க ஒரு கோழி பண்ணை வச்சுருக்காங்க. மாமரம், எலுமிச்சை இதெல்லாம் பயிர் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் தண்ணி இல்லை. ஏற்கனவே வந்து இவங்க இந்த கோழி பண்ணைக்கு கூட தண்ணி இல்லாத நிலைமையில் இருந்தாங்க அவங்க. ஸோ இவங்க நிலத்தில் வந்து கிட்டத்தட்ட 3 போர் போட்டிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மட்டும் பார்த்து 3 போர் போட்டிருக்காங்க. அந்த 3 போருமே கிட்டத்தட்ட ஃபெயிலியர்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துவிட்டால் சும்மா ஒரு 2 குடம் 3 குடம் தான் தண்ணியே வருது. அதுலேருந்து வேர்வை தண்ணி வருது. ஸோ அது ஃபெயிலியர்னு தான் கணக்கில் எடுத்துக்க முடியும். தண்ணி வரல. அந்த போர் ஓடும்போது அவங்க 700 அடி வரைக்கும் போட்டிருக்காங்க 3 போர். ஆனால் அந்தளவுக்கு அதில் தண்ணி இல்லை. ஸோ முடிவாக ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நம்மளை பார்த்துருக்காங்க. ஏதோ ஒரு விவசாயி வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்துட்டு தான் நம்மளே வந்து இவங்க காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே போயிருக்கோம். அந்த போர்வெல்லாம் பார்க்குறோம், எப்படி எந்த மாதிரி இடங்களில் போர் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளால் இவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியுமான்றதை நம்ம ஆய்வு பண்ணுறோம். ஸோ ஆய்வு பண்ணிவிட்டு அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த வீட்டுக்கும் கிழக்க எந்த இடத்துலையுமே தண்ணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக கவனிக்கணும், அவங்களுடைய வீட்டுக்கும் கிழக்கு பக்கம் கிழக்க கிட்டத்தட்ட அந்த ஒரு வரப்பு இருக்குது. அந்த கிழக்க வந்து அவங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து தண்ணி கிடையாது. அதனால் அப்படின்ட்டு ஒரு மேற்கு பக்கத்துமே வந்து அவங்க வந்து ஒரு 3 போருமே கொடுத்துருக்காங்க. 3 போருமே ஃபெயிலியர், தண்ணி இல்லை. ஸோ அவங்க இல்லைன்னு சொன்ன அந்த இடங்களில் நம்ம ஆய்வுகள் செஞ்சுருக்கோம். ஆய்வுகள் செய்யும் பொழுது நம்ம அதில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு கரெக்டான ஒரு புள்ளியை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல கண்டிப்பாக தண்ணி வரும், இங்கே ட்ரில் பண்ணுங்கள், இங்கே நல்ல ஒரு பாசிபிள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம டெக்னிக்கல் அண்ட் ட்ரெடிஷ்னல் 2 மெத்தட்லையுமே நம்ம அங்கே கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ பார்த்து நம்ம அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு அந்த தண்ணி போர்வெல்லில் கிடச்சா மட்டும்தான் அந்த கோழி பண்ணையை ரன் பண்ண முடியும். அவங்க அந்த நிலத்தை வச்சுருக்க முடியும். ஏன்னா தண்ணி இல்லாத நிலம், 3 போர் போட்டு தண்ணி இல்லை. அவங்க அந்த நிலத்தையே விற்கக்கூடிய அந்த ஒரு சூழலுக்கு அவங்க ஆளாயிட்டாங்க. அட்வான்ஸ் கூட பேசிட்டு தான் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிற அவங்களுக்கு நம்ம போய் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் நம்ம அங்கே ஆய்வு பண்ணியிருக்கோம். ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி போர்வெல் போடுது 28/4/26 வருஷத்தில் 2026 வருஷத்தில் போர்வெல் ஓடுது இன்றைக்கி. ஸோ அதில் எப்படி தண்ணி வருதுன்றதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்த இடத்த பார்த்தாவே தெரியுது, ரொம்ப அந்த வருஷம் வறட்சினால ரொம்பவே ட்ரை ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் பார்க்குறீங்க, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இங்கே தான் போர்வெல் ஓடுது. இங்கே நம்ம கொடுத்த பாயிண்டில் கரெக்டாக 80 அடியில் ஒரு மட்டம், ஒரு இன்ச்சு தண்ணி உடஞ்சிருக்கு 80 அடியில். ஸோ அதுக்கப்புறம் 480ல் அடுத்த மட்டம் உடஞ்சி அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு தண்ணி எப்படியாவது கிடச்சிரும் அந்த நேரத்தில் அப்படின்னு அவங்களுடைய எதிர்பார்ப்பு நம்ம போய் அங்கே அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.